ரிஷப ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இதை பாக்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம், எப்ப என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகும்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடிதான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்கு. சில நேரம் அது நம்ம கைக்கு எட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்தி வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்துல விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அது எல்லாம் சும்மா இல்லைங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமா இருக்கு. இந்த ரிஷபராசி பலன் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்துல ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு வரும். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலனை பார்க்கலாம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இயற்கையாகவே அமைதியான குணமும் எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய அழகான தோற்றத்தை கொண்டவங்களா இருப்பீங்க. சுக்கிரன ஆட்சி வீடா இருக்கிறதால செல்வாக்குக்கு குறைவே இருக்காதுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னுக்கு வருவீங்க. அன்பா பழகுவீங்க, இனிமையா பேசுவீங்க. தான் எடுத்த வேலையை முடிக்க கடைசி வரைக்கும் போராடி அதுல ஜெயிச்சும் காட்டுவீங்க. என்னதான் நண்பர்களிடத்துல சுமூகமாக பேசினாலும் மனசுக்குள்ள சில ரகசியங்களை வச்சிருப்பாங்க. இலகிய மனமும் தாராளமான சிந்தனையும் உடையவங்களா இருப்பாங்க. குறைவாக பேசினாலும் மற்றவங்க ரசிக்கக்கூடிய வகையில பேசுவாங்க. கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும் தான் இவங்க எப்பவுமே நினைப்பாங்க. காதல் விஷயத்துல ரொம்பவே நேர்மையா நடந்துப்பாங்க. குடும்பத்து மேலையும் வாழ்க்கை துணை மேலையும் அளவு கடந்த அன்பும் பாசமும் வச்சிருப்பாங்க. எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் தன்னோட குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அழகு மற்றும் ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க. இப்படி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல இருக்கவங்களுக்கு உங்களுடைய புதிய சிந்தனைகள் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகுது. ஆன்மீக பணிகள் அதிகமான ஆர்வம் உண்டாகும். வெளியூர் வர்த்தகம் தொடர்பான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய சூழலை அறிஞ்சு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ள நல்ல நெருக்கம் இருக்கும். மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அரசு சார்ந்த பணிகள்ல அலைச்சல்கள் உண்டாகும். எதிர்பார்த்த லாபம் தாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் உங்க லட்சியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்ச உங்களுடைய உடல் நலனை நீங்க கவனிக்காம விட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப வரைக்கும் சிலருக்கு அது வெளியில தெரியல அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய உடல் நலனையும் நீங்க பாதுகாக்கணும். உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு, திட்டங்கள் இருக்கு, கடின உழைப்பு எல்லாமே இருக்கு. ஆனா உடல் ஆரோக்கியம் இல்லாம போச்சு அப்படின்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. இதற்கு பிறகாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கூடுதலான கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. சிலர் பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம வீட்லயும் சரி சமுதாயத்திலும் சரி நிறைய பேருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கத்துக்கிட்டு நல்லதொரு வேலையில சேர போறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நம்மளுடைய குடும்ப உறவுகள் நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பெரிய ஒரு தொகையை கடனா கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம கேட்க முடியாம ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளாகி இருப்பீங்க. இதனாலேயே உங்களுடைய உறவு கெட்டு போயிருந்திருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நீங்க முடிவே செஞ்சிருப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க அவங்களுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியோடு உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். கடவுள் நம்பிக்கை அதிகமாகும். பெரியவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேறவும் போறீங்க. மேலும் மேலும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வியாபாரத்துல கிடைக்க போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்க தொழில் தொடங்கலாம். இதுவரைக்கும் உங்க குடும்ப உறவுகளுக்கு நீங்க பெருசா முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழல்களை உங்களுடைய எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு இந்த சகிப்புத்தன்மை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியான சூழல்ல இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்க குடும்ப உறவுகளை பத்திரமா பாத்துக்கிற எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசணும். 20 வயசுல இருந்தாலும் சரிங்க 70 வயசா இருந்தாலும் சரிங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய மனநிலையை நீங்க எல்லா கட்டத்திலையுமே புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாத்திக்கிட்டும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா
உறவுகள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி முழுசா கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியா செய்யாத காரணத்தினாலதான் நிறைய பேருடைய குடும்பத்துல கணவன் மனைவியா இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனா உண்மையான அந்யோன்யம் இருக்காது, சரியா பேசிக்க கூட மாட்டாங்க, சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையிலும் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கணும். பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனா இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளா இருக்கவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுதுங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியா பேசி முடிக்காத காரணத்தினாலதான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிருது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் நீங்க மட்டுமே முழுமையான காரணம் இல்லைங்க. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வையும் தசா புத்தியினுடைய பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்க விவாகரத்தை வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலையும் தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையா நடந்துக்காங்க. உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னு மத்தவங்க சூழல்ல இருந்து உணர்வு பூர்வமா நினைச்சு பாருங்க. நிச்சயமா உங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமாக குடும்ப உறவுகள் மீண்டும் சேருவாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கல அப்படின்னாலும் சில மாதங்கள்ல ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் பொழுது நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரை நீங்க செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களா இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளா இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னோட சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகத்துல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரை நம்புறது அப்படிங்கறத தெரியாம தான் நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்பவாவது இவங்க நம்ம மேல எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்காங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எத்தனையோ நல்லது செஞ்சு எனக்கு மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்றீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமா மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுக்கிட்டு கடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்கள்ல தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்க எப்பவும் போல சாதாரணமா இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்றாங்க, இவங்க கிட்ட என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல நிம்மதி இல்லாம சரியா சாப்பிட முடியாம அவ்வளவு ஏங்க நிம்மதியா தூங்க முடியாம கூட நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும் தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் பெருசா செலவு வந்துருச்சு, குடும்பத்துல அவசர தேவைக்கு பணம் பத்தல, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்க வாழ்க்கை முடங்கிடுச்சுனா கூட நின்று உங்களுக்கு உதவி செய்யறதுக்கோ ஆறுதலா 4 வார்த்தை பேசுறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாதுங்க. ஆனா நீங்களாவே ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாரும் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு மறுபடியும் அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா தான் நீங்க இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது, இந்த வாழ்க்கையில ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களால எந்த பிரச்சனைகளும் வராது, ஆனா உங்களை சுத்தி இருக்கவங்க மூலமா தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத இப்பவாது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாதாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அது இயக்கத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். முதலாவதா
பார்த்தீங்கன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போறாருங்க. தடைகளை எல்லாம் விளக்க போறார். இதன் மூலமா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடக ராசிக்கு போகும் பொழுது கஜகேசரி யோகமும் உண்டாக போகுதுங்க. இந்த நேரத்துல உங்களுடைய நிதி நிலைமை ரொம்பவே முன்னேற்றமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலன்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போறாங்க. அவங்க குடும்பத்திலையும் சரி மனதிலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்துல ஏற்படக்கூடிய ராகுகேது பயிற்சியில குடும்பம் மற்றும் தொழில திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை முடங்கி கிடந்திருப்பீங்க. நடக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்துல பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி முடிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள்ல நீங்க சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ ஐடி கம்பெனி அல்லது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கு. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமா நீதிமன்றத்துல ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அதிலும் சொத்து விஷயத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும்பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமா கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உடன் வேலை செய்யறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமா அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராம இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்துல கிடைக்கும். அரசு வேலை இருக்கக்கூடியவங்களுக்கு சட்டத்திற்கு புறமாக எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபடாம நேர்மையாக கடந்து செல்வது நல்லதுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போறீங்க. தொழில தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகளை எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாம புதிதாக புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களா இருக்க போகுது. குடும்பத்துல முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு இடத்துலயுமே தான் அப்படிங்கிற ஒரு கர்வத்தை மட்டும் நீங்க வச்சுக்க கூடாதுங்க. மற்றவர்களை குறைவாக பேசுறதோ மட்டம் தட்டி பேசுறதோ இந்த காயப்படுத்துற மாதிரி பொது இடங்களை பேசிடக்கூடாது. நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள்ல இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம். அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் எதிர்காலத்துல இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகள் இருந்த சண்டை சிச்சுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமா இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையா இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் எல்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையும் திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால எந்தெந்த விஷயத்தையெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க திருமண முயற்சிகளை ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணை இழந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய துணை அவங்களுடைய பழக்க வழக்கம் ரெண்டு பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மன பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்க சரி பார்த்துக்கிட்டு இரண்டாவது திருமணத்தை முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாம எப்பவும் போல உங்க கடமையை செஞ்சுட்டு உங்க வாழ்க்கையை நீங்க
வாழ்ந்துட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்குங்க. இப்போ நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்துல உங்களை வாழ்க்கையின் உச்சத்துல கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கறத மட்டும் நீங்க எப்பவுமே நினைவில் வச்சுக்கணும். உங்களை சுத்தி நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுத்தி சுத்தி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க முன்னேற்ற பாதையில போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறது நல்லது. முடிஞ்சதுன்னா அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தாங்க, கரும்புச்சாறு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு கடவுளுடைய முழு அருளும் நிச்சயமா கிடைக்குங்க. வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. வரக்கூடிய வாய்ப்புல தவற விட்டுறாதீங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.